தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தென்காசி வெதர்மன் ராஜா. இன்று டிசம்பர் 16 அடுத்த 24 மணி நேரத்திற்கான தமிழக வானிலை நிலவரம் குறித்து இந்த பதிவில் காணலாம். நமக்கு தற்போது வடகிழக்கு பருவமழை காலம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை காலம். நமக்கு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நல்ல மழை நாம் பெற்றிருந்தோம். ஆனால் டிசம்பர் மாதங்களில் நமக்கு தமிழ்நாட்டோட ஒரு பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு மழை இல்லாமல் ஒரு வறண்ட வானிலையே நிலவியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு பகல் நேரங்களில் வெப்பநிலையும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் குளிரும் பனிப்பொழிவின் தாக்கமும் மிக அதிகமாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் நமக்கு வட இந்திய பகுதிகளில் நிலவும் உயர் அழுத்தத்தின் காரணமாக வறண்ட வாடை காற்றானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வீச ஆரம்பித்ததன் காரணமாக தமிழ்நாட்டோட பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு குளிர் ரொம்ப அதிகமாக இருந்ததை பார்த்தோம். குறிப்பாக தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கோவில்பட்டி, கழுகுமலை, திருவேங்கடம் அந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஊட்டி, கொடைக்கானலுக்கு நிகரான ஒரு குளிர் பதிவாக இருந்தது. அதே போல் தூத்துக்குடி, நம்ம திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களையுமே நம்ம குளிர் அதிகமாக இருந்ததை பார்த்தோம். இந்த நிலையில் நமக்கு இன்னைக்கு டிசம்பர் 16 இன்று பார்த்தீங்கன்னா குளிரும் பனிப்பொழிவின் தாக்கமும் படிப்படியாக குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்கு திசை காற்று, அதாவது வங்கக்கடலில் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று கடலோர பகுதிகளில் வீசுவதன் காரணமாக இன்று இரவு பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் மழை இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வேளாங்கண்ணி, கோடியக்கரை, வேதாரண்யம் போன்ற பகுதிகளிலும், தென் கடலோர பகுதிகளில் நமக்கு ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம், தூத்துக்குடி, காயல்பட்டினம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், கூடங்குளம் மாதிரியான இந்த கடலோர பகுதிகளில் இன்று இரவு கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நாளையும் இந்த கடலோர பகுதிகளில் கனமழை பதிவாகும். நமது திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை நேரங்களில் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் ஒரு மிதமான மழையும், மலைப்பகுதிகளில் குறிப்பாக நமக்கு அம்பாசமுத்திரம், மாஞ்சோலை, காக்காட்சி, நாலுமுக்கு, ஊத்து போன்ற மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நாளை டிசம்பர் 17ஆம் தேதியும் மழை பெய்யும். குறிப்பாக ஒட்டுமொத்தமாக தென் தமிழக மாவட்டங்களில் கன்னியாகுமரி தவிர மற்ற எல்லா தென் மாவட்டங்களிலுமே நாளைக்கு ஒரு பரவலாக ஒரு மிதமான மழை பதிவாகும். கடலோர பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் நம்ம கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதோடு நமக்கு வடகிழக்கு பருவமழை முடிவடைகிறது. டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு பருவமழையின் தாக்கம் அறவே குறைஞ்சிரும். தமிழகம் முழுவதுமே ஒரு குளிரும் பனிப்பொழிவின் தாக்கமும் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இன்று வரை பதிவாகக்கூடிய மழையளவு 414 மில்லிமீட்டர். தற்போது நாம் பெற்றிருக்கும் மழையளவு 421 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 2% அதிக மழையாகும். 2% அதிக மழை என்றாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 மாவட்டங்களில் மழை பற்றாக்குறையாக இருக்குது. நமது தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டங்கள் மட்டும்தான் மழை பற்றாக்குறை. மற்றபடிக்கு நமக்கு திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு இயல்பை விட அதிக மழையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த 2 நாட்கள் பெய்யும் மழை தான் வடகிழக்கு பருவமழையோட இறுதிக்கட்ட பருவமழை. அதன் பின்னர் பருவமழையானது விலகி குளிரும் பனிப்பொழிவின் தாக்கமும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி. இது போன்ற வானிலை தொடர்பான செய்திகளுக்கு நமது தென்காசி வெதர்மன் முகநூல் பக்கம், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.